வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விஜய் அவர்கள் 13ஆம் தேதி சுற்றுப்பயணம் செய்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி என்னன்னா, 3 மாதம் சுற்றுப்பயணம் போட்டுட்டு 3 மாதம் முழுசாக அவர் போகிறது இல்லையாம்மா. 3 மாதத்தில் சனிக்கிழமை மட்டும்தான் மொத்தம் 16 நாள் சுற்றுப்பயணம் 3 மாதத்தில். அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷன் வந்தோடனே அவர் சிஎம் சீட்டு வேணுமாமா. அவசரமாக கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுவார், அவசரமாக மீட்டிங் போடுவார், மாநாடு போடுவார், அவசரமாக சிஎம் சீட்டு வேணுமாமா 2026. காமெடியாக தெரியல? இங்கே என்ன இருக்கிறவங்கள பைத்தியக்காரனா? செந்தமிழ் சீமான் மக்களோட 16 வருஷமாக கூட்டணி, 16 வருஷமாக மக்களோட மக்களாக இருந்து போராடிட்டு இருக்காரு. இந்த நாள் முதல்ல மனுஷன் தூங்குவானா தூங்க மாட்டானா கேள்விக்குறியில் போயிட்டுருக்கு. தமிழகத்தில் ஒரு வித்தியாசமான அரசியல் செய்யும் ஒரு அரசியல் சூப்பர் ஸ்டார்னா செந்தமிழ் சீமான் தான். நான் எந்த கட்சி சார்ந்தவன் இல்லை, நான் நோட் பண்ண வகையில் இன்னைக்கு சொல்கிறேன். எத்தனையோ அரசியல் 46 கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. 46 கட்சிகள்லையும் 45 கட்சிகள் வேலை செய்யாத கட்சிகள். ஒரே ஒரு கட்சி செந்தமிழ் சீமான் மட்டும் வேலை செய்கிறார். நீ மக்களோடு மக்களுக்காக சென்று போய் களத்தில் நின்று என்ன பிரச்சனை இருக்கிற மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை போய் கேட்டாதான் அது ஒரு சாத்தியம். நீ ரிப்போர்ட்டரை நீ சந்திக்க மாட்ட, மக்களையும் சந்திக்க மாட்ட, திடீர்னு மாநாடு போடுவ, திடீர்னு சிஎம் சீட்டு வேணும்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பனையூருக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பனையூரில் வச்சு நலத்திட்டம் கொடுக்குற என்ன இது? ஒன்றும் புரியல. மண்டை கொலப்பர்சனாக இருக்கு. உங்களுடைய அணில் குஞ்சுகள் எல்லாம் மேலே தாவி ஏறுறான், சேரை ஓடிக்கிறான், தண்ணி ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கிறான், ஒரு பக்கம் ஒரு ஏதோ ஒரு லேடிஸ் கூட செல்ஃபி எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன இது கள்ளச்சாரம்? மாநாடுக்கு கடை போட்டவங்கிட்ட 5000 வசூல் பண்றாங்க. என்ன இது? திமுக 2ங்கிறது, திராவிடம் 2ங்கிறது விஜய் கட்சியில சரியா தெரியுது. திராவிடர்கள் திமுக காரர்கள் செய்வது அப்படியே இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ஒழுக்கம் இல்லை. ஒரு திமுகனுடைய ஊராட்சி மன்ற தலைவி திருடி இருக்கிறான் 4 பவுன் செயின் பஸ்ஸில். அதே மாதிரி 2 நாள் கிருமிச்சு தாவேக்கா மகளிர் அணி செயலாளர் ஒரு வக்கீல் வீட்டில் போய், சார் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் சார், போயிட்டு வாமான்னு பாவம் அவரு விட்டுட்டார். அங்கே பார்த்தா 12 பவுன் நகை அபேஸ். எப்படி? ஆட்சிக்கு வராத முன்னாடியே ஒழுக்கங்கள் இல்லை. சொல்லும் பார்க்கலாம் என்ன நடக்குது? எப்படி இந்த நாட்டை சீரழிப்பார்? இது தமிழர் நாடு. இவர் பெரியார் போட்டோவை முன்னாடி வச்சுட்டு இவர் தான் என்னுடைய கொள்கை தலைவன் சொல்றாரு. ஏன் இங்கே தமிழர்கள் நாட்டில் யாரும் இல்லையா? சுந்தரலிங்கனார் தமிழ்நாடு வேண்டும் என்று பட்டினி போர் இருந்து இறந்தவர். சொல்லுங்க பார்க்கலாம். கக்கான், காமராஜ், தீர சின்னமலை தேவர், நிறைய பேர் இருக்காங்க. வஉசி அவர்களை முதன்மைப்படுத்த முடியாதா? முழுக்க ஏமாற்று வழி விஜய் என்பதை தெரிந்து விட்டோம். எங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் யாரு பேசுறாங்களோ அவங்கள மட்டும்தான் ஆதரிக்கிறதா தமிழருடைய பண்பாடு என்பதை எங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். நான் கத்துவது போல் என்னுடைய பிள்ளைகளும் கத்தக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. வெல்லட்டும் தமிழ் தேசியம்.